ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட பேரு பிராங்கன்ஸ்டைன். இந்த படம் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் இதுவரை நம்ம பார்த்த படங்களே ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம். சாவையே வில்லன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் உருவாக்கின ஒரு விஷயத்தினால அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. சரி வாங்க நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல இந்த கதை 1857 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பனி பிரதேசத்துல ஒரு படகு பனிக்கட்டுல மோதி நின்றுகிட்டு இருக்கு. அங்கே கேப்டன் என்ன பண்றது அப்படி தெரியாம நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப அவர் கூட வேலை செய்யற ஒருத்தர் வந்து, கேப்டன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் கூட போறாரு. அப்ப கேப்டன் சொல்றாரு, பனிக்கட்டியை உடைச்சு நம்ம கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கூட வேலை செய்யறவரு, எப்படியே போன நிலைமை ரொம்பவே மோசமாயிடும், வேலையாட்கள் எல்லாம் ரொம்பவே பசியால வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கேப்டனும், எல்லாரும் இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த வேலையை முடிச்சே ஆகணும், ஏன்னா இன்னைக்கு லேட் ஆக ஆக பனி இன்னும் மோசமாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கூட வேலை செய்யறவரு கேப்டனை பார்த்து, எங்களுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும் எங்க வாழ்க்கைக்கு அப்படி சொல்றாரு. அதுக்கு கேப்டன், என்ன உத்தரவாதம், எல்லாரும் கையெழுத்து போட்டு தான் இங்க வந்திருக்கீங்க, எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்கா பாருங்க, புரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க எல்லாருமே புரிஞ்சது அப்படி சொல்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல நைட் ஆயிடுது. அப்ப கேப்டன் அவரோட ரூம்ல இருக்காரு. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப கேப்டன் வெளியில போய் பார்க்க, அப்ப அந்த வேலை செய்யற ஆள் வந்து, கேப்டன் ஏதோ வெடிச்சிருக்கு 2 மைல் தூரத்துல அப்படி சொல்றான். அதுக்கு கேப்டனோ ஆட்களை கூப்பிடு அப்படி சொல்லிட்டு அங்க அந்த வெடி சத்தம் கேட்டு அந்த இடத்துல போய் பார்க்க கிளம்புறாங்க. அப்ப ஒரு இடத்துல நிறைய நாய்கள்லாம் இருக்கும். அங்க வேலைக்கார ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பேர் லார்சன். அவன் சொல்றான், நாய்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஆகல அப்படின்னு சொல்றான். அப்ப ரத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்க, அப்ப லார்சனோ, கேப்டன் இங்க ஒருத்தர் அடிபட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கேப்டனோ, உடனே அவனை தூக்குங்க, அவனோட ஷூவை கழட்டி பாருங்க அப்படி சொல்லிட்டு, பனிக்கரடி எதுவும் தாக்கி இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு லார்சனோ, இல்ல கேப்டன், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்றான். அப்ப பக்கத்துல ஒரு மிருகம் உருமுறை மாதிரி சத்தம் கேட்குது. அப்ப கேப்டனோ உடனே இவனை கப்பலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்களும் படகுல அந்த அடிபட்டவனை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேப்டனும் லார்சன் கிட்ட, அந்த உயிரினம் நம்ம கிட்ட வந்துகிட்டு இருக்கு, ஆட்களை தயாரா இருக்க சொல்லி அப்படி சொல்லிட்டு, ரைஃபிள தயாராவீங்க, என்னோட கமெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உயிரினமும் அவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அப்ப கேப்டனும் எய்ம் ஷூட் அப்படின்னு சொல்றாரு. உடனே சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த விலங்கு கீழே விழுந்துருது. ஆனா அது சாகல, திரும்ப எழுந்து வருது. அப்ப இன்னொரு குரூப் அதை சுடுறாங்க. ஆனா அப்பவும் அதுக்கு எதுவுமே ஒண்ணுமே ஆகல. அவங்க சுட சுட அது கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அப்ப கேப்டன், எல்லாரும் கப்பலுக்குள்ள போங்க உடனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த விலங்கு இங்க கீழே இருந்து வேலையாட்களை கொள்ள ஆரம்பிக்குது. உடனே கேப்டனும் அந்த கப்பலுக்குள்ள போயிட்டு, நம்ம கூட்டிட்டு வந்த அந்த அடிபட்டம் எங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்கிட்ட போயிட்டு, அது என்ன மாதிரியான உயிரினம் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பக்கம் அந்த உயிரினம் அந்த படிக்கட்டு வழியா மேல ஏறி வந்துகிட்டு இருக்கு. வந்ததும் எனக்கு அவன் வேணும் அப்படி சொல்லுது. அப்ப அங்கிருந்த வேலையாட்கள் எல்லாருமே அந்த உயிரினத்தை அவங்கிட்ட நெருங்க விடாம சண்டை போடுறாங்க. அப்ப கேப்டனோ லார்சன் கிட்ட, பெரிய ரைபிள் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவனை எடுத்துட்டு வந்து அந்த உயிரினத்தை 3 தடவை சொல்றான். அது அப்படியே கப்பல்ல இருந்து கீழே விழுகுது. அந்த உயிரினம் கீழே விழுந்ததும் அந்த கப்பலுக்கிட்ட போயிட்டு, எனக்கு அவ வேணும் அப்படின்னு அந்த கப்பலையே கவுக்கு தள்ளுது. அப்ப கேப்டனும் திரும்ப ரைபிள் எடுத்து அந்த பனியில சுடுறாரு. உடனே அந்த உயிரினமும் அந்த பாறையெல்லாம் உடைச்சு தண்ணிக்குள்ள போயிடுது. இந்த பக்கம் கேப்டனும் லார்சனும் சேர்ந்து அந்த அடிப்பட்டவனை கேப்டனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த கேப்டனோ அவனுக்கு வழியை சரி பண்றதுக்காக ஒரு பாட்டில மருந்து கொடுக்கறான். அவனும் குடிச்சிட்டு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு கேப்டனோ, நீங்க இப்ப ராயல் டேனிஷ் ஷிப் ஹாரிஸ்டன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேப்டன் ஆண்டர்சன், இவர் டாக்டர் வுட்ஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. அப்ப அந்த அடிப்பட்டவன், உங்க ஆளுங்க எத்தனை பேர் அது கொன்னுச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் 6 பேர் அப்படி சொல்றாரு. அதுக்கு அந்த அடிப்பட்டவன், இன்னும் இங்க நிறைய பேரை கொல்லும், உங்களை இவங்களை எல்லாத்தையுமே கொல்லும், எனக்காக நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும், அது வந்து என்ன கேட்கறப்ப நீங்க என்ன அது கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கேப்டனோ, கவலைப்படாதீங்க, அது செத்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன், இல்ல அது சாகல, அதுக்கு சாவே கிடையாது, நானே நிறைய தடவை அதை கொல்ல பார்த்திருக்கேன், அது சாகவே சாகாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு கேப்டனோ, இப்படிப்பட்ட அந்த விலங்கு யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும், நான் தான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்த சீன்ல அவனை ரெடி பண்ணி அவனோட போலி கால அவன் உடம்புல கேப்டன் வைக்கிறாரு. இப்பதான் அவனோட பேரை சொல்றான். என் பேர் விக்டர் பிராங்கன்ஸ்டைன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கேப்டனோ, வெற்றியாளன் அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே என் அப்பா கிட்ட இருந்து எங்க அம்மா கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்ல, உடனே இப்போ ஒரு டைட்டில் கார்டு போடுறாங்க, பார்ட் 1 விக்டர் டேல் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி விக்டரோட சின்ன வயசு காலத்துக்கு போகுது. விக்டரோட வயசோட இது ஸ்டார்ட் ஆகுது. அவரோட அம்மா விக்டர் அப்படின்னு விக்டரை கூப்பிட அவங்க அரண்மனைக்குள்ள போறாங்க. உங்க அப்பா வந்திருக்காரு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன், நான் இங்கதாமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் சொல்றான், அவங்க அப்பா ஒரு புகழ்பெற்ற பரோன் அப்படின்னும், அது கூடவே அவர் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்றான். கூடவே அவங்க அம்மாவை சொத்துக்காகவும் வரதட்சணைக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்புறமா அவங்க அப்பா எப்பவுமே அவங்களை விட்டு தள்ளி தான் இருப்பாருன்னு சொல்றான். இப்ப அடுத்த சீன்ல அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து டைனிங் ரூம்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா மாமிசம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பாவும், இதை நீ சாப்பிட்டுதான் ஆகணும், உனக்கு மட்டும் இல்ல உன் வயிற்றுல வளர இன்னொரு குழந்தைக்கு அது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். அவங்களும் வேண்டா விருப்பாதான் அதை சாப்பிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம விக்டர் ஒரு பாதுகாக்கிற தேவதைய கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். என் கூட துணையா நில்லுங்க, எப்பவுமே என் கையை விட்டுறாதீங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த செவத்துக்கு இன்னொரு பக்கம் அவனோட அப்பாக்காகவும் அவனுக்காகவும் சொத்துக்காகவும் சண்டை நடக்கும். அது அவனுக்கு பயத்தை கொடுக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அம்மா அங்க வராங்க, அவனை வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த சீன்ல விக்டர் எங்க அப்பாவுக்கு எங்க 2 பேரையுமே பிடிக்காது, எங்க கருப்பு முடி கருப்பு விழி எதையுமே பிடிக்காது அப்படி சொல்றான். இப்ப அடுத்த சீன்ல அவங்க அப்பா விக்டர் கிட்ட மருத்துவத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவன்கிட்ட அது சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவன் கரெக்டா பதில் சொல்றான். அப்புறமா அடுத்த கேள்வியை கேட்கிறாரு, ஆண்களோட இதய எடை அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் 9ல இருந்து 11 அப்படின்னு சொல்றான். அப்புறம் பெண்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவனும் 8ல இருந்து 10ன்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா கரெக்ட்னு சொல்றாரு. ஏன் பெண்களுக்கு எடை அளவு கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் தசைகளுக்கு போற ரத்தத்தோட அளவுனால அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் அவரும் ட்ரைகஸ்பிட் வால்வை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு அவன் மன்னிச்சிருங்க அதை நான் மறந்துட்டேன் அப்படி சொல்றான். உடனே அவரு பெரம்பு எடுத்து அவனை அடிக்க வராரு. அப்ப அவனும் கையை நீட்டுறான். அதுக்கு அவனோட அப்பாவும் கைகளை இனிமே ஆக்கங்களுக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்துல அடிச்சிடறாரு. அடிச்சுட்டு இனிமே இதை நீ மறக்க மாட்டேன் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அடுத்த சில அவனும் அவனோட அம்மாவும் சேர்ந்து கார்ட்ஸ் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அப்பா அதை பார்த்து பார்க்காம போறாரு. அப்ப திடீர்னு அவன் அம்மாவுக்கு பிரசவ வலி வருது. அப்ப அவங்க அப்பாவை கூப்பிடுறான். அவங்க அம்மாவை உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்ப விக்டர்னு கத்திக்கிட்டே போறாங்க. அப்ப அவனுக்கு தம்பி ஒருத்தன் பிறக்கிறான். அவன் பேரு வில்லியம். ஆனா அவங்க அம்மா இறந்து போறாங்க. அப்ப ரொம்ப சோகத்துல விக்டர் வாழ ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் அவன் தம்பியும் வளர அப்ப வில்லியமுக்கு அவனோட அப்பாவும் ஒரு குதிரை வண்டிய பரிசா கொடுக்கறாரு. அதை தூரத்துல இருந்து பார்த்த விக்டர் அவனை வெறுக்கிறதா அவன் நம்புறான். இப்ப அடுத்த சில திரும்ப அவன் அப்பா அவனுக்கு மருத்துவத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவன் திடீர்னு அவன் அப்பா கிட்ட நீங்க தான் அம்மாவை சாக விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவனோட அப்பாவும் உனக்கே தெரியும் அவளை காப்பாத்த நான் எல்லா முயற்சியும் எடுத்தேன், ஆனா அவ சாவை என்னால வெல்லவே முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் நான் சாவை வெல்லுவேன், இந்த உலகத்துல உங்களை விட நான் பெரிய ஆளா வந்து காட்டுவேன், எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு சாவை வெல்லுவேன் அப்படி சொல்றான். இப்ப அடுத்த சீன்ல அவனுக்கு கனவுல ஒரு இருட்டு தேவதை வந்து அவனுக்கு சாவை வெல்ற சக்தியை கொடுப்பா அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த பக்கம் அந்த உயிரினம் ஓப்பனிங்ல பனிக்குள்ள போனுச்சுல அது இப்ப உயிரோட வெளியில வந்துருது. இந்த பக்கம் விக்டர் கேப்டன் கிட்ட என்னோட தோல்வி ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு, என் வீட்டுல நடந்த தீ விபத்துல எங்களோட காசு பணம் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படி சொல்றான். அப்ப அவங்க அப்பா இறக்குற அந்த சீனையுமே காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அவன் வளர்ந்து பெரியவனாகி 1855 ஆண்டுல ராயல் காலேஜ் ஆஃப் மெடிசன்ல அவன் உருவாக்கின ஒரு பொருளை எல்லாத்துக்குமே காமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப இன்னொருத்தர் அந்த ஹாலுக்கு வராரு. இப்ப நம்ம விக்டரும் கடவுள்னால கூட நமக்கு பண்ண முடியாத விஷயத்த நான் இப்ப பண்ண போறேன், அதுதான் மரணம் இல்லாத வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து அவனோட ஆராய்ச்சி பொருளை துணியை விலக்கி காட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது ஒரு பாதி உடம்பு, அதுல 2 பக்கமும் ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஒன் நெகட்டிவ் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு உயிர் கொடுக்கறான். அப்புறம் அந்த உடல் ஒரு கடைக்காரரோடது, அதோட கை ஒரு கார்பெண்டரோட கை அப்படி சொல்லிட்டு அதை ஆன் பண்றான். பார்த்தா அதுக்கு உயிர் வந்துருது. இது எல்லாத்தையுமே அங்க உள்ள வந்தவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமா அங்க இருந்த மேலதிகாரிகள் உன்னோட மேஜிக் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வராது அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப அவனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க அப்ப அந்த ஹாலுக்கு வந்த ஒருத்தர் அவனோட வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விக்டர் வந்ததும் ஹலோ விக்டர் பிராங்கன்ஸ்டைன், நான் தான் ஹென்ரிக்ஸ் காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பி வில்லியம் கிட்ட இருந்து என்னோட அறிமுக கடிதத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு விக்டரும் என்னோட தம்பி வில்லியம்ஸா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் ஆமா நான் தான் கேட்டேன், ரொம்ப நேரம் ஆகாது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள போலாமா அப்படின்னு ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே உள்ள போறாங்க. அவங்க உள்ள போனதும் காலண்டரும் உங்க தம்பியும் மருமகளும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அவங்க உங்களை சந்திக்க வராங்க அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரோட போட்டோவை காட்டிட்டு இதுதான் எலிசபெத் காலண்டர், இப்பதான் கால்மன் முடிச்சா அப்படி சொல்லிட்டு உங்க தம்பி வில்லியம்ஸ் பினான்ஸ்ல இப்ப பெரிய ஆளா இருக்காரு, தனக்குன்னு தனி பேரையே சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விக்டரும் தனி பேரா, தெரிஞ்சா தெரியாமல நாங்க 2 பேருமே ஒரே பேர் தான் வச்சிருக்கோம் அப்படி சொல்றான். அதுக்கு காலண்டரும் உங்களோட ஆர்டிக்கலை நான் லாட்சன் பத்திரிகையில படிச்சேன், நீங்க அதை சாதிப்பீங்கன்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் உங்களால மனிதர்களை உருவாக்க முடியுமா, புதிய உடல்களை தந்து அவங்களுக்கு உயிர் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு விக்டரும் இன்னைக்கு நடந்ததை பாத்தீங்க தானே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவனும் நாங்க இன்னொரு மரணத்தை தான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு விளக்கம் தரதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பிட்டீங்க அப்படி சொல்றான். அதுக்கு நான் எல்லாத்துக்குமே உண்மையை புரிய வச்சிருக்கேன், மத்தவங்க சொல்றதை விடுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு காலண்டரும் அற்புதம் அப்படின்னு சொல்றான். அப்புறமா அவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விக்டரும் எனக்கு இப்போதைக்கு புதிய அறிமுகம் தேவையில்லை, வேற ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு காலண்டரும் இருக்கு, நான் எடின்பர்க்ல தான் ஒரு குவார்டர்ஸ் எடுத்து தங்கியிருக்கேன், இன்னும் 3 நாள்ல நீங்க உங்க தம்பியையும் அவர் கட்டிக்கப்புற அந்த பொண்ணையும் பார்க்க போறீங்க, அன்னைக்கு உங்க வாழ்க்கையே தலைகீழ மாறப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த சீன்ல விக்டர் கேலண்டரை பார்க்க போய்கிட்டு இருக்கான். அப்ப கேலண்டரும் ஒரு பொண்ணை போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப விக்டரும் அங்கே போறான். அப்ப வாங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ ஷூட் பண்ற அந்த பொண்ணை அங்கிருந்து அனுப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி போட்டோ ஷூட்ல ஆர்வம் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பேப்பர்ஸை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் விக்டரும் அதை கொடுக்கறான். அப்ப கேலண்டர் விக்டரோட ஆராய்ச்சியை பார்த்துட்டு பிரமாதம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சக்தியை தூண்டுறதுக்கு நீங்க நரம்பு மண்டலத்தை தானே பயன்படுத்துறீங்க அப்படித்தானே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு விக்டரும் சரியா சொன்னீங்க அப்படி சொல்றான். அப்புறம் பேசிக்கிட்டு இருக்க அப்ப கேலண்டரும் ஈவ்லின் டேப்லெட்ஸை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு விக்டரும் தெரியும், சடலங்களோட நரம்புகளை 4 வகையை பிரிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு கேலண்டரும் 4 இல்ல, அதுல முக்கியமான ஒண்ணு 5வது, அது ஆச்சரியத்தை தரக்கூடியது அப்படி சொல்றான். அப்போ ஒரு பழைய மனுஷனோட நரம்புகளை பிரிச்சு அதை ரெசின்ல பதப்படுத்தி வச்சிருக்கிறத காட்டுறான். அதுல இதயத்தை சுத்தி இருக்கிற இந்த
அமைப்பு சக்தியை சேமிக்கவும் செய்யும், அதே மாதிரி பகிரவும் செய்யும் அப்படின்னு காமிக்கிறான். அப்ப கேலண்டரும் உங்க ஆராய்ச்சிக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தரேன் அப்படி சொல்ல, அதுக்கு விக்டரும் அதுக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கேலண்டரும் எனக்கு தேவையானதை நேரம் வரும்போது நானே கேட்பேன், நாங்க உண்மையை வெளிக்கொண்டு வர போராடுறவங்க அப்படி சொல்றான். அதுக்கு விக்டரும் நான் தனியா தான் வேலை செய்வேன் அப்படி சொல்ல, அதுக்கு கேலண்டரும் ரொம்பவே அமைதியானவன் அப்படி சொல்றான். அதுக்கு விக்டரும் நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படி சொல்ல, அப்ப கேலண்டரோட வேலைக்காரன் வந்து வில்லியம்ஸும் எலிசபெத்தும் வந்துட்டாங்க அப்படி சொல்றான். அதுக்கடுத்து விக்டர் அங்கிருந்து கிளம்ப, அப்ப விக்டர் அங்கே போன உடனே வில்லியம்ஸை பார்த்து கட்டி பிடிக்கிறான். அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணை அறிமுகப்படுத்துறான். விக்டருக்கு எலிசபெத்தை நேர்ல பார்த்த உடனே ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப அடுத்த சீன்ல எல்லாருமே டைனிங் ஹால்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எலிசபெத்துக்கும் விக்டருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதுக்கப்புறம் விக்டரும் அங்கிருந்து கிளம்புறப்ப அப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல தேவனையும் சாத்தானையும் ஒருத்தன் சந்திச்சிருந்தா உணர்றதெல்லாம் வெறும் மாயின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு விக்டர் கேப்டன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேப்டன் கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் வாயில இருந்து ரத்தம் வருது. உடனே கேப்டன் அவனுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த கப்பலை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து இங்க இருக்கிற எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க, அவனை தூக்கி வெளியில போட்டுட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படி சொல்றாங்க அப்படி சொல்றான். அதுக்கு கேப்டனோ இங்க இருக்கிறவன் என்னோட பாதுகாப்புல இருக்கான், அதுவும் ராஜ பாதுகாப்பு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு கதவை சாத்துறாரு. திரும்ப விக்டர் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப விக்டரும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வில்லியம்ஸ் அப்புறம் கேலண்டர் எல்லாருமே வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பாழஞ்ச தண்ணியை சுத்திகரிக்கிற ஒரு டவருக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்றான். அப்ப வில்லியம்ஸ் போர்க்காலனால அந்த இடத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு கேலண்டரும் கடைசி போர் இல்ல, அதுக்கு முந்தைய போர் அப்படி சொல்லிட்டு, ஏன் அதுக்கு முந்தைய போரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப விக்டரும் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அந்த டவர்ல என்னோட லட்சிய பாதையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டவரை பார்த்து விக்டரும் பிரமிச்சு போறான். அதுக்கப்புறம் அவங்களும் உள்ள போறாங்க. அப்ப வில்லியமோ இந்த கட்டிடத்தோட அமைப்பு இன்னும் உறுதியா இருக்கும் போல, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கு, அப்புறம் எடன்பர்க்ல இருந்து உங்க பொருட்களை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப விக்டர் எல்லாத்தையுமே சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கேலண்டரும் உங்களுக்கு தேவையான எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் அப்படி சொல்றான். அதுக்கு விக்டரும் எதுனாலும் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கேலண்டரும் எதுனாலும் அப்படி சொல்றாரு. இப்ப அடுத்த சில கேலண்டரும் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வில்லியம்ஸ் நமக்கு இங்க இருந்து உதவி பண்ணுவார் அப்படி சொல்றாரு. அப்ப விக்டரும் லேபுக்கு பக்கத்துல எனக்கு கூண்டு வேணும், அப்புறம் ஐஸ் சாம்பர் வேணும், அப்புறம் ஸ்டீம் இன்ஜின் ரெடி பண்ணணும், அதுக்கு தேவையான எரிபொருள் வேணும், அப்புறம் 4 பக்கமும் 4 ஹை கெபாசிட்டர் வோல்டேஜ் பேட்டரி வேணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சில்வர் டெலஸ்கோபிக் லைட்னிங் ரோடு மேல இருந்து லேப் வர வேணும் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ரெடி பண்றதுக்கு நாம ஆளுங்க இருக்காங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேலண்டர் கேட்கிறான். அதுக்கு விக்டரும் பதில் சொல்லாம கை கொடுக்கறான். உடனே கேலண்டரும் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அடுத்த சீன்ல அவனோட ஆராய்ச்சிக்கு தேவையான உடம்பை தேர்ந்தெடுக்க தூக்கு மடிக்கு போயிட்டு அவனுக்கு தேவையான உடம்பை விக்டர் தேர்ந்தெடுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல எலிசபெத் அங்க இருக்கிறத பார்த்துட்டு பின்னாலேயே போறான். பார்த்தா அவ சர்ச் பக்கமா போக, அப்ப விக்டரும் அவ பின்னாலேயே போறான். அப்ப பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அங்கிருந்து ஒருத்தவங்க ஃபாதர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீங்க காத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விக்டரும் ஆர்வம் தாங்காம அந்த பாவ மன்னிப்பு கூண்டுக்குள்ள ஃபாதர் மாதிரி போய் உட்கார்றான். அப்ப எலிசபெத்தும் விக்டரை பத்தி தான் சொல்லுவா. அதை கேட்டதும் விக்டர் அந்த திரையை விலைக்கு பார்க்க, அப்புறமா அவங்க 2 பேருமே சாப்பிட ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப விக்டரும் என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, அதுக்கு எலிசபெத்தும் நீங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் கொஞ்ச நேரமா எலிசபெத் கிட்ட பேசிட்டு அவ கூட டான்ஸ் ஆடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சில விக்டர் அவனோட ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஆராய்ச்சிக்கு தேவைப்பட்ட லைட்டிங் ராட வில்லியமோட மேற்பார்வையில ரெடி பண்ணி விக்டர் கிட்ட காமிப்பாங்க. ஆனா விக்டர் அவனுக்கு பியூர் சில்வர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம அங்கேயே வேலை பார்க்க வச்சுட்டு அவனோட மனைவி கூட சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் வில்லியம் விக்டர் கொடுத்த எல்லா வேலையுமே ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு பக்கம் அந்த லேபோட எல்லா வேலையுமே முடிகிற நிலைமைக்கு வருது. திரும்ப விக்டர் அவனோட ஆராய்ச்சிக்காக வச்சிருந்த ஒரு மனுஷனோட உடம்ப கரண்ட் கொடுத்து உயிர் வர வைக்கிறான். ஆனா அது வேலை செய்யல. அவனுக்கு எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்பெல்லாம் வில்லியமோட மனைவி எலிசபெத் கூட இருப்பான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த கேலண்டரும் ஒரு தடவை விக்டர் கிட்ட எலிசபெத்தை பத்தி பேசுறான். அதுக்கு விக்டரும் நான் என்னோட ஆராய்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளா முடிஞ்சிடும் அப்படி சொல்ல, அதுக்கு கேலண்டரும் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இன்னும் ஒரு வாரத்துல போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், போர் வந்தா என்னோட கஜானாவும் காலியாயிடும் அப்படி சொல்றான். அதுக்கு விக்டரும் நீங்க தான் எவ்வளவு பணம் வேணா தரீன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கேலண்டரும் அப்படிதான் சொன்னேன், ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, இன்னும் ஒரு வாரத்துல உங்க ஆராய்ச்சி முடிவுக்கு வந்தாங்கன்னா இல்லைன்னா வெறும் பகல் கனவா போயிடும் அப்படி சொல்றான். இப்ப அடுத்த சில விக்டர் ரொம்பவே குழம்பி போயிருக்கான். இன்னும் ஒரு வாரத்துல எப்படி? அப்பதான் திரும்பவும் எலிசபெத் அவனை தேடி வர, இந்த தடவை நம்ம விக்டரும் எலிசபெத் கிட்ட நம்ம 2 பேருக்குள்ள நிறைய ஒத்துமைகள் இருக்கு, அது உனக்கு தெரியுதா, நம்ம 2 பேருக்குள்ள இடையில என்னமோ ஒண்ணு இருக்கு, அது உன்னால உணர முடியுது அப்படின்னு கேட்டுட்டு கிஸ் பண்ண போறான். ஆனா எலிசபெத் எதுவுமே இல்ல அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அடுத்த சீன்ல விக்டர் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனோட ஆராய்ச்சியில அவனுக்கு ஒரு யோசனை வருது. உடனே ட்ரெஸ் கூட போடாம அவனோட சப்ஜெக்ட் கிட்ட பேசுறான். அதோட உடம்புல ஏற்கனவே நிறைய ஊசிகளை குத்தி வச்சிருப்பான். அப்ப அதுல ஒரு ஊசி எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறான். அப்ப அந்த சப்ஜெக்ட்டுக்கு திடீர்னு உயிர் வந்து அப்படியே கத்துது. உடனே அவன் பேட்டரியை கழட்டிடுறான். அப்ப சொல்றான் லம்டிங் ரோடு மேல பேட்டரி வைக்கணும், அப்ப உயிர் வந்துடும், இனிமே என்ன யாராலுமே தடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அப்படியே அடுத்த சீன் கட் ஆகி சொன்ன மாதிரியே போர்னால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க உடம்பு எல்லாத்தையுமே விக்டர் சேகரிக்கிறான். அப்புறம் எல்லா உடம்புல இருந்து நல்லா இருக்கிற பகுதி
எடுத்து ஒரு புதிய மனித உடலை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்கிறான். சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு அங்கே இடியோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. உடனே அவ எல்லாத்தையுமே தயார் செய்யறான். ஏன்னா இடியோட தாக்கத்தினாலதான் உயிரை கொண்டு வர முடியும். அப்ப கேலண்டர் எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, இடி வர போகுது அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப கேலண்டர் ஒளிஞ்சுக்கிட்டு என்னோட ஸ்டிக்கை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். பார்த்தா அதுல மெர்க்குரி இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டுட்டு நீங்க நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு எட்டி பாக்குறான். அப்ப அவன் மூஞ்சிலாம் கொப்பளமா இருக்கும். ஆமா, எனக்கு சைப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டேன்ல, அது இதுக்காக தான், நான் சீக்கிரமா செத்துடுவேன், நீ உருவாக்குற உயிரினத்துல நான் வாழணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு விக்டரும் அது முடியாது, இப்ப இதை பத்தி பேச வேணாம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவரோட உச்சிக்கு போயிட்டு அந்த லைட்னிங் ராட பிக்ஸ் பண்ணிட்டு கீழே வருவான். ஆனா கேலண்டரும் விக்டர் விடுறதா இல்ல. விக்டர் பின்னாடி போய் கேட்க, நான் உனக்காக எல்லாத்தையுமே பண்ணினேன், எனக்காக இதை மட்டும் பண்ணு அப்படி சொல்ல, என்ன வேணாலும் தரேன், எலிசபெத் கூட தரேன் அப்படி சொல்றான். அப்ப விக்டரும் உங்க உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களும் அழிஞ்சுக்கிட்டு வருது, உங்களுக்கே தெரியும், இங்க எல்லாமே சரியா இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும், என்னால முடியாதுன்னு சொல்ல, அப்ப கேலண்டரும் அந்த லைட்னிங் ராடோட கனெக்டிங் ராடை எடுத்து தூக்கி போட போக, ஆனா தவறுதலா அவர் வழுக்கி அவர் விழுந்து இறந்துடுறாரு. ஆனா அப்பவும் விக்டர் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவனோட ஆராய்ச்சியை தொடங்குறான். அப்ப இடி அவன் செஞ்ச அந்த உடம்புல இறங்குது. கொஞ்ச நேரத்துல எல்லாமே ஆஃப் ஆயிடுது. என்னன்னு விக்டர் பார்க்க, ஆனா அந்த உடம்புக்கு உயிர் வரல. ரொம்ப கோவத்தோட காத்துக்கிட்டு இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி அவனோட ரூமுக்கு போய் படுத்துறான். அப்ப கனவுல அந்த தேவதை வருது. அதுகிட்ட நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்றான். டக்குனு அது ஒரு மாதிரி ஆவேசம் ஆகுது. எந்திரிச்சு பார்த்தா அவன் தயாரிச்ச அந்த உடம்புக்கு உயிர் வந்து அவனோட ரூம்ல வந்து நிக்குது. பயத்துல விக்டரும் அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அது அவன் கிட்ட வருது. அவன் வேணாம், கிட்ட வராது அப்படின்னு பயப்படுறான். அதுக்கப்புறம் அவனும் அந்த உயிரினத்துக்கிட்ட அவனோட பேரை சொல்றான். அதுவும் திரும்ப சொல்லுது. விக்டர் அவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வில்லியம்ஸ் கிட்ட எலிசபெத்தும் கேலண்டர் கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும் எதுவுமே வரல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ நம்ம ஒரு தடவை அங்க நேர்ல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த பக்கம் அந்த உயிரினத்துக்கிட்ட விக்டர் புலம்பிக்கிட்டு இருக்கான். உனக்கு நான் எவ்வளவு சொல்லி கொடுக்குறேன், உனக்கு மூளையே வளர மாட்டேங்குது, ஆனா உனக்கு மண்டையில முடி மட்டும் தான் வளருது, அதைத்தான் நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை கீழே சுரங்கப்பாதையில ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு வில்லியம்ஸ் எலிசபெத் வந்துடுறாங்க. அப்ப ரொம்பவே ஆச்சரியத்தோட, வந்துட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அப்ப எலிசபெத் கிட்ட, நான் உங்ககிட்ட காட்ட நிறைய விஷயங்களை வச்சிருக்கேன், வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு எலிசபெத்தும் என்னோட அங்கிள் கேலண்டர் எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்டரும் அவர் இங்க இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்ப வில்லியம்ஸை கூப்பிட்டு விக்டர் அவனோட குறிப்புகளை காமிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் விக்டர் விக்டர் அப்படின்னு ஒரு குரல் வருது. எலிசபெத் என்னன்னு போய் பாக்குறா. அங்க விக்டர் உருவாக்குன சாவே இல்லாத மனுஷனை பாக்குறா. அதுவும் அவகிட்ட ஏதோ சொல்ல வருது. அப்ப எலிசபெத் மேல ஓடி வந்து கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படி சொல்ல, அதுக்கு விக்டரும் அவனை பாத்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே கீழே கூட்டிட்டு போய் காமிக்கிறான். அப்ப அவங்க கிட்ட, இன்னும் அவன் யாருக்கிட்டயுமே பழகல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போதைக்கு அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே விக்டர் விக்டர் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்களுமே மேல போயிடுறாங்க. நைட்டும் ஆயிடுது. அப்ப வில்லியம்ஸும் விக்டரை பார்த்து, நீ சாதிச்சிட்ட, கண்டிப்பா இதை நம்ம கேலண்டர் கிட்ட சொல்லியே ஆகணும், நாளைக்கு அவர்கிட்ட போய் சொல்றேன், உண்மையாவே நீ புத்திசாலி தான் அப்படின்னு சொல்றான். அப்ப திரும்ப எலிசபெத் கீழே போய் அந்த மனுஷன் கிட்ட எலிசபெத்னு சொல்லு அப்படின்னு அன்பா சொல்ல, அப்ப அது திரும்ப அதை சொல்லும். எலிசபெத் அங்கிருந்து வெளியில வர, அப்ப விக்டரும் நீ அதுக்கிட்டலாம் போக கூடாது அப்படி சொல்ல, அதுக்கு அவ, ஆமா அதுதான், அது ரொம்பவே ஆபத்தானது, எல்லாமே சரியா இருந்தோம், அதுக்கு மூளை ஒண்ணுமே இல்ல, நான் எல்லாமே சொல்லி தந்தேன், ஆனா அது விக்டர் 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 மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும், என்னது த கிரேட் விக்டர் பிராங்கஸ்டைன் தப்பு செய்வாரா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனும், ஆமா அதுக்கு விக்டரை தவிர வேற எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும், இன்னைக்கு அதுக்கு விக்டர் தான் உலகமா இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா எல்லாமே சரியாகும், அதோட கண்ணுல வலிய பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு விக்டரும் கோவம் வந்து, நீ என்ன ஏமாத்தின வலி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே, இங்க இருக்கிற எல்லா கடவுளும் இதயத்தோடய விளையாடுறாங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, உடனே விக்டரும் அவன் உருவாக்கின அந்த மனுஷன் கிட்ட போயிட்டு, நான் இப்ப வில்லன் ஆயிட்டேன், நீ நல்லவன் ஆயிட்டே அப்படின்னு கேட்டுட்டு அதை அடிக்கிறான். அதனால வலி தாங்க முடியாம அவன் கையில இருக்கிற இரும்பு ராடை வாங்கி அவனை திருப்பி அடிக்காம அதை வளைச்சு போட்டுரும். இப்ப அடுத்த சீன்ல வில்லியம்ஸ் கிட்ட விக்டரும், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வில்லியம்ஸும், நீ ரொம்ப சரியா தான் பண்ணிருக்க, உன்னோட பேப்பர்ஸ் எல்லாம் நான் பார்த்தனே அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே விக்டரும் வில்லியம்ஸை கூட்டிக்கிட்டு கேலண்டரோட போன இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். பாத்தியா, அது ரொம்பவே ஆபத்தானது, அதுதான் கேலண்டர் இப்படி பண்ணிருச்சு, இதை நான் இன்னைக்கு அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வில்லியம்ஸும், இப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்டரும், நீ உடனே எலிசபெத்தை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு, அவகிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் விக்டரும் அந்த மொத்த பில்டிங்கிலுமே எரிபொருளை ஊத்திக்கிட்டு இருக்கான். கடைசி அந்த மனுஷங்கிட்ட போயிட்டு, நீ ஒரு வார்த்தை விக்டருக்கு பதிலா வேற ஏதாவது சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அது எலிசபெத் அப்படின்னு சொல்லுது. உடனே அவனுக்கு கோவம் வந்து எல்லாத்தையுமே எரிச்சிடுறான். அப்ப உள்ள இருந்து விக்டர் விக்டர்னு அது கத்துது. உடனே அவன் உள்ள போக பார்க்க, ஆனா திடீர்னு அந்த இடம் விடிச்சு அவன் கால் சதுரி கீழே விழுந்துடுறான். இன்னொரு பக்கம் ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தும் திரும்பி வந்து பார்க்க அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி விக்டரும் கேப்டன் கிட்ட, உயிரை உருவாக்குறேன்னு நான் சாவை உருவாக்கிட்டேன், கதை அங்கேயோட முடியல அப்படி சொல்றாரு. அப்ப திடீர்னு அவங்க இருந்த அந்த இடத்துல இருந்து கதவுல இருந்து ஒரு சவுண்டு கேக்குது. அப்ப கேப்டனும், என்னோட ஆளுங்க கிட்ட பேசிட்டு
வர அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க பார்த்தா அந்த உயிரினம் அங்க வந்து நிக்குது. உடனே அது கேப்டனை கொல்ல போக அப்ப விக்டரும் வேண்டாம் அவரை விட்டுரு, நான் இங்க இருக்கேன், என்ன எடுத்துக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கேப்டனும் எங்க 2 பேருமே கொன்னுடு, உன்னை உருவாக்கின விக்டரோட கதையை நீ கொன்னுடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உயிரினமும் அவரோட கதையை சொன்னாரா, இப்ப நான் என்னோட கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக்கு போகுது. அப்ப அந்த பில்டிங்ல தீ ஏற்பட்டப்ப விக்டர் விக்டர் அப்படின்னு காப்பாத்த கூப்பிடும். ஆனா விக்டர் வராதனால அந்த மனுஷன் அந்த சங்கிலியை உடைச்சு அங்கிருந்து ஆத்துக்கு போற வழியில குதிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அப்படியே படுத்திருக்கு. அப்ப தூரத்துல ஒரு மான் ஒண்ணு இருக்க, அது அங்க இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அவன் அங்க போயிட்டு அது கூட அந்த இலைகளை சாப்பிட்டுட்டு அதுக்கும் கொடுக்குறான். உடனே அங்க ஒரு கும்பல் வருது. அவங்க இந்த மானை சுட்டுட்டு உடனே அதுக்கு பக்கத்துல இருந்த உயிரினத்தையும் சொல்றாங்க. அப்ப அது பயத்துல அங்கிருந்து ஓடுது. கொஞ்சம் தூரம் போய் பாக்குது, அதோட காயங்கள் எல்லாமே தானாவே சரியாகுது. அப்ப ரொம்பவே குளிர ஆரம்பிக்க அதனால ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. இப்ப அடுத்த நாள் ஆயிடுது. யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்க உடனே என்னன்னு போய் நம்ம உயிரினம் போய் பாக்குது. அப்ப அவங்க நாங்க எங்க தெரியுமே கிடைக்கல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு நாங்க பார்த்ததே இல்ல என்னன்னு அவங்க மனைவி கேட்கறாங்க. அதுக்கு அவரும் தெரியல அப்படி சொல்லிடுறாரு. அப்ப அவங்க அம்மாவும் மரியா உன் தாத்தாவை கூட்டிக்கிட்டு நெருப்பு கிட்ட போ, அவருக்கு கொஞ்சம் கதகதப்பா இருக்கும் அப்படி சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் இந்த உயிரினம் ஒளிஞ்சுட்டு பாத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த தாத்தாவும் அந்த குட்டி பாப்பாவோட தலையில பாசமா கை வைக்கிறாரு. உடனே நம்ம உயிரினமும் அதோட கையை அதுவே எடுத்து வச்சுக்குது. இது எல்லாமே அதுக்கு புதுசா இருக்கு. அப்ப திரும்பவும் விக்டர் கிட்ட ஒளியே இல்லாத இந்த பெரியவர்கிட்ட அவ்வளவு நியாயம் இருந்துச்சு, என்னோட மனசுல அவர் இடம் பிடிச்சிட்டாரு அப்படி சொல்லுது. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல அந்த குழந்தைக்கு அந்த பெரியவர் சொல்லித்தர எல்லாத்தையுமே உயிரினமும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குது. அந்த குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க தூங்கும் போது அவங்களுக்கு தேவையான எல்லா விறகையும் எடுத்துட்டு வந்து வீட்டோட வாசல வைக்குது. அடுத்த நாள் அந்த குடும்பம் ரொம்பவே சந்தோஷத்துல பாக்குறாங்க. அப்ப யார் இதெல்லாம் பண்றது அப்படின்னு கேட்க அப்ப அந்த தாத்தா இது எல்லாமே வனதேவதை பண்ணுது அப்படி சொல்றாரு. அப்படி இன்னொரு நாள் அவங்க வளர்க்குற அந்த ஆடுகளுக்கு ஒரு வேலியை அமைச்சிருக்கு. இப்படி அது பண்றதுக்காக அந்த வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு பதிலா சாப்பாடு துணி எல்லாம் வீட்டோட வாசல வைக்கிறாங்க. அதை நம்ம உயிரினமும் எடுத்து சாப்பிட்டுட்டு துணியையும் போட்டுக்குது. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க தாத்தா கிட்ட புக்க பிடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு இங்க ஓநாய்கள் வந்து அந்த ஆடுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம உயிரினத்துக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். அப்ப அடுத்த சீன்ல அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே குளிர்காலத்துக்காக மலைகளை போய் தங்குறோம் அப்படி சொல்லிட்டு நீங்க இங்கே இருங்க அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட சொல்றாங்க. அவரும் அவங்களை அனுப்பி வச்சுட்டு நீங்க கிளம்புங்க, நானும் வனதேவதையும் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பக்கம் நம்ம உயிரினமும் விக்டர் கிட்ட நான் அந்த பெரியவர்கிட்ட என்ன அறிமுகப்படுத்திக்க நிறைய ஆசைகளை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும். இப்ப அப்படி பிளாஷ்பேக்ல அந்த பெரியவர் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம உயிரினமும் கதவை திறந்துகிட்டு உள்ள போகும். அப்ப அவரு யாருது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த உயிரினமும் நான் பயணம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். அப்ப அவரு நீ ஒரு வழி போக்கனா, சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரினமும் கூட நல்லா பழகுறாரு. அந்த உயிரினமும் வேற யாருமே அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கூட வாழ ஆரம்பிச்சிரும். அவர் கூட சேர்ந்து நிறைய புக்ஸா படிக்க ஆரம்பிச்சிரும். அவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த உயிரினத்துக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கிறே. அப்போ அந்த பெரியவர் நீ யாருன்னு நீ தேட ஆரம்பி அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த உயிரினமும் விக்டர் அதை உருவாக்கின இடத்துக்கு போகும். அப்ப அந்த இடமே எல்லாமே அழிஞ்சு போய் உருக்குலைஞ்சு போய் இருக்கும். அப்ப அங்க நிறைய பேப்பர்ஸ் கிடைக்குது. அப்பதான் அந்த உயிரினத்துக்கு அது நிறைய மனிதர்களோட உறுப்புகள் சேர்ந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு விக்டர் உருவாக்குனது அப்படின்னு தெரிய வருது. அப்ப கீழே ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து பார்த்து அதுல விக்டர் எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு திரும்ப அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போக அப்ப அங்க அந்த ஓனைகள் திரும்ப வந்து தாத்தாவை கொண்டுட்டு போயிடுதுங்க. உடனே உயிரினமும் தாத்தா கிட்ட ஓடி போக அப்ப அந்த வீட்டுக்காரங்க இங்க வந்துடுறாங்க. உடனே அதுதான் அந்த தாத்தாவை கொண்டுச்சு அப்படின்னு நினைச்சு அதை சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டோட வாசல்ல போய் அவ்வளவு குண்டுகளையும் வாங்கிக்கிட்டு அப்படியே விழுந்துடுது. இப்ப அப்படியே நம்ம உயிரினமும் விக்டர் கிட்ட எல்லாருக்கும் சாவுதான் பெரிய பெருசா இருக்கும், ஆனா அதையே நீ என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட, நான் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஒரு துணை வேணும் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும். இப்ப திரும்ப பிளாஷ்பேக் போகும். அங்க நம்ம விக்டர் தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் கனவுல அந்த தேவதை ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும். அப்ப அங்க வில்லியம்ஸும் வந்து வந்த விருந்தினர்கிட்ட அந்த டவர்ல ஏற்பட்டதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், நீ ரெடி ஆயிட்டு சீக்கிரவா, நீதான் என் கல்யாணத்துல என் கூடவே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போறான். அப்ப அவனும் அவனோட செயற்கை காலை மாட்டிக்கிட்டு கிளம்பி எலிசபெத்தை பார்க்க போக அங்க அவகிட்ட திரும்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அவ கோவமாக அவனை அடிச்சு வெளியில போக சொல்ல அப்ப அவனும் கோவத்துல அங்கிருந்து கிளம்பி அவ ரூமுக்கு போறான். அப்ப அவ ரூமோட ஜன்னல் திறந்திருக்கும். உடனே அவன் பயந்துகிட்டு ஜன்னலை சாத்திட்டு திரும்பி பார்த்தா அந்த உயிரினம் அவ ரூமுக்குள்ள இருக்கும். அப்ப விக்டர் அந்த உயிரினத்தை பார்த்து நீ அங்கிருந்து தப்பிச்சு என்னை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு புத்திசாலி ஆயிட்டியா, நல்லாவே நான் உன்னை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அது நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என்ன மாதிரி இன்னொன்னு நீ உருவாக்கி தரணும் அப்படின்னு கேட்க அதுக்கு விக்டரும் அதை அசிங்கப்படுத்தி முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே அது கோபத்துல அவனை அடிக்க ஆரம்பிக்க சத்தத்தை கிட்ட எலிசபெத்தும் ஓடி வந்து பார்க்க அப்ப விக்டரும் உன் கண் எடுத்து அவங்க இருந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல ஆனா அவனை மறைச்சு நிக்கிறான். அதுக்குள்ள விக்டர் சுட்டுறான். அப்ப எலிசபெத்தோட வயித்துல அந்த குண்டு பட்டுரும். அப்ப வில்லியம்ஸும் ஓடி வந்து பார்க்க அப்ப விக்டரும் வில்லியம்ஸ் கிட்ட அதுதான் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு சொல்றான். அப்ப அவன் கூட சேர்ந்துகிட்டு எல்லாருமே அதை அடிக்க போக அப்ப எல்லாத்தையுமே தூக்கி போட்டுரும். அப்ப வில்லியம்ஸ் ஒரு இடத்துல விழுந்து அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு சாகர நிலைமைக்கு போயிடுறான். அப்ப எலிசபெத்தும் என்ன உன் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த உயிரினத்துக்கிட்ட சொல்ல அதுவும் அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடும். அப்ப வில்லியம்ஸும் விக்டர் கிட்ட நீ ரொம்பவே மோசமானவ அப்படி சொல்லிட்டு இறந்தும் போயிடுறான். கோபத்துல விக்டர் கன் எடுத்துக்கிட்டு அந்த உயிரின
உயிரினத்தை தேடி போக இந்த பக்கம் அந்த உயிரின எலிசபெத்தை ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கோம். அப்ப எலிசபெத்தும் அதுகிட்ட இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு இடம் இல்ல, எனக்கு அது உன்கிட்ட கிடைச்சிச்சு, உன்கிட்ட என் உயிர் போறது எனக்கு எந்த ஒரு வழியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து செத்து போயிடுறா. அப்ப விக்டர் அவங்களை தேடி இந்த குகைக்கு வந்துடுறான். அங்க அந்த உயிரினம் அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல விக்டர் சவத்தில் நிறுத்தி, நீ தேவையில்லாம எனக்கு உயிர் கொடுத்துட்ட, நீ என்ன ஒரு மிருகமா பார்த்த, அந்த மிருகம் இப்ப என்ன பண்ண போகுதுன்னு பாருன்னு அவனோட மூக்க கையாலேயே உடைக்கிறான். அவன் வழியில என்னை இப்பவே கொன்னுடு அப்படி சொல்ல, அதுக்கு அதுவும் உன்னை நான் ரத்த சிந்த வைப்பேன், உன் ஆணவத்தை அழிப்பேன், என்ன நீ உருவாக்கணவனா இருக்கலாம், ஆனா இனிமே நான் தான் உன்னை ஆட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகுது. அப்ப நீ என்ன இந்த காடுகளை தாண்டி மலைகளை தாண்டி என்னை வேட்டையாட வந்துகிட்டு இருந்த, இப்ப நீயும் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல சொல்லுது. அப்புறமா அடுத்த சீன்ல விக்டர் ஒரு கடைக்கு போயிட்டு விடுகுண்டு அப்புறம் துப்பாக்கி அப்புறம் கத்தி எல்லாமே வாங்குறான். இப்போ ஓப்பனிங் சீன்ல நம்ம விக்டர் அடிபட்டு படுத்து கிடப்பான். அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. அப்ப விக்டரும் ஒரு கூடாரத்துல இருக்கான். அப்ப அந்த உயிரினம் அங்க வந்து நிக்குது. உடனே விக்டரும் துப்பாக்கில சுடுறான். அப்ப அது காணாம போய் பின்னால அவன் காலை பிடிச்சு இழுத்துட்டு போகுது. அப்ப விக்டர் கிட்ட அதுவும் நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னொரு காலையும் உடைக்குது. அப்புறம் அவங்கிட்ட இருந்து அந்த வெடிகுண்டை எடுத்து அது மேல தூக்கி போட பாக்குறான். அப்ப இது மேலேயே நம்பிக்கை வைக்கிற, இதை என்ன கொல்லும்னு நீ நினைக்கிறியா, இதை நீ பத்தவை, அப்படி இதை என்ன கொல்லலைன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பத்தவைன்னு கத்துது. உடனே விக்டரும் அதை பத்த வைக்கிறான். அப்ப அந்த உயிரினமும் இப்ப நீ ஓடுன்னு சொல்லுது. அவன் அங்கிருந்து ஓட முடியாம ஓடுறான். அப்ப அந்த வெடி வெடிச்சு அவன் தூக்கி எரிஞ்சு அப்படி விழுகிறான். அப்ப இங்க அந்த உயிரினமும் ஓடி போன நீ நடப்பணமா படுத்து கிடக்கிற, சாக வேண்டிய நான் உயிரோட இருக்கேன், எரிஞ்சு போனோட சதைகள் எல்லாம் திரும்ப வளர ஆரம்பிச்சிச்சு, நொறுங்கின எலும்புகள் எல்லாம் இறுக ஆரம்பிச்சிச்சு, கருணை என் கண்ணுக்கு தெரியாதனால இதோ இங்க நிக்கிறேன் அப்படின்னு படுத்துக்கிட்டு இருந்த விக்டரை பார்த்து சொல்லுது. அப்புறம் விக்டர் கிட்ட உங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல இனிமே எதுவுமே இல்ல அப்படி சொல்லுது. அப்ப விக்டரும் அந்த உயிரினத்தோட கையை பிடிச்சு என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்ல, அதுக்கு அந்த உயிரினமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போய் சேர்ந்துருவ, ஆனா எனக்கு தண்டனைகள் இல்ல, சாவும் இல்ல, என்ன நீ உருவாக்கின சக்தி தான் இப்ப உன்னை தேடி இங்க வர வச்சிருக்கு, என்ன இப்ப அது தனிமையில விட போகுது அப்படின்னு சொல்லும். அப்ப விக்டரும் எழுந்து என்ன மன்னிச்சிடு மகனே அப்படி சொல்லிட்டு அதை தொட்டு, நீ வாழ்றதை விட கொடுமையான விஷயம் என்ன இருக்க போகுது, ஆனா நீ வாழு, எனக்காக ஒரு தடவை என் பேரை கடைசியா தடவை சொல்லு, என் பேரை ஒரு தடவை சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த உயிரினமோ விக்டர் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனோட நெத்தில முத்தத்தை கொடுத்துட்டு நிம்மதியா ஓய்விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும். அப்புறமா இந்த கட்டத்துல நம்ம ரெண்டு பேருமே மனுஷங்க தான் அப்படி சொல்லும். விக்டரும் இறந்து போயிடறான். அப்ப கேப்டன் வெளியில வந்து ஆயுதங்களை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்க ஒருத்தன் அவங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றான். அதுக்கு கேப்டனும் அதை போக விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த உயிரினமா அங்கிருந்து கீழே இறங்கி அந்த கப்பலை கடல்ல தள்ளி விடும். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல இருக்கவங்க கேட்க, அதுக்கு அந்த கேப்டனும் கப்பலை திருப்புங்க, நாம இப்ப வீட்டுக்கு போறோம் அப்படி சொல்றாரு. உடனே எல்லாரும் சந்தோஷத்துல கத்துறாங்க. அப்படி இந்த பக்கம் அந்த உயிரினமும் சூரியனை பார்த்தபடி நிக்குது. இதோட அந்த படமும் முடியுது. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.